நம்ம தனுஷ் அவர்களுடைய திரைப்படத்தினுடைய கதையை இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டரான நம்ம விக்னேஷ் ராஜ் அவர்கள் அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா விகடன் இன்டர்வியூவில் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கம்பேக் இந்த திரைப்படம் மூலயமா பண்ண போகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக அவருக்கு ரிலீஸ் ஆன எந்த படமே ஒரு பெரிய அளவு பிளாக் பஸ்டரை கொடுத்ததில்லை. ஸோ ஒரு தரமான கம்பேக்கை ஏப்ரல் 30 கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆணித்தரமாக சொல்கிறாங்க இந்த ஸ்டோரியில் எனக்கு கேட்ட பிறகு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா திரைப்படத்தினுடைய கதை என்னது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் அவர்களுடைய ரோல் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக திரைப்படத்தினுடைய கதையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. ஆக்சுவலி நம்ம விக்னேஷ் ராஜ் அவர்கள் ஆனந்த விகடன் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாங்க, 1991 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ஃப் வார் வந்து ஒன்று நடந்திருக்குங்க. யாருக்குன்னா ஈரானுக்கும் குவாட்டுக்கும் வந்து நடந்திருக்கு. அந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பற்றாக்குறை, பெட்ரோல் பற்றாக்குறை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் டேங்க்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பர்ஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பொல்யூஷனே அந்த டைம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக பொல்யூட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டோடைய சப்ஜெக்ட், அதாவது 2 கண்ட்ரிஸ் வந்து சண்டை போகிறாங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை எடுத்து நம்ம விக்னேஷ் ராஜ் அவர்கள் அவருடைய ஒரு சில ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் ஆட் பண்ணி எழுதியிருக்கிற கதை தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னாங்க 1991 ராமேஸ்வரத்தில் நடக்க போகிற கதைங்க. அதாவது என்னென்னா நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரசாமி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிக்க போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்காங்க. எப்படி வந்து பாஷா படத்தில் வந்து ரஜினி சார் பாஷாலேருந்து பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு பயங்கர கேங்ஸ்டராக ஒரு டெரிஃபிக்காக இருப்பாரோ, அதுக்கப்புறம் மாணிக்கமாக ரொம்ப சாஃப்டாக காமாக இருப்பாரோ, அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் நம்ம கரசாமி அவர்களோட கேரக்டர் வந்து இருக்குமாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு டெரிஃபிக்காக வந்து இருந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தை தள்ளி ஒரு சில கிராமத்தில் இருக்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி வந்து காட்ட போகிறாங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பிரச்சனை வந்து வருதுங்க. அந்த பிரச்சனைக்காண்டி இவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு வழியே இல்லாமல் ரொம்ப வருஷங்கள் கழித்து ராமேஸ்வரத்துக்கு வந்து போகிறாருங்க. போயிட்டு அவர் மக்களுக்காண்டி நின்று போராடி ஒரு விஷயத்துக்காண்டி வந்து மக்களை பாதுகாத்து ஜெயிச்சு தராருங்க. ஸோ இதுதான் கதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா 16 நாள் மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது ஒரு 16 days ஒரு போர் மாதிரி ஒன்று நடக்க போகுது. அந்த போருக்கு நம்ம தனுஷ் அவர்கள் மக்கள் சைடு நின்று மக்களை வந்து பாதுகாத்து அந்த போருக்கான ஒரு வெற்றியை வாங்கி தர மாதிரியான ஒரு கதையாக தான் நம்ம திரைப்படம் இருக்க போகுதுங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம திரைப்படத்தினோட டீசர் வந்து பார்த்துருப்போம். டீசர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுகள் எல்லாத்தையும் எரிக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. நம்ம தனுஷ் அவர்கள் பஞ்சுக்காண்டி போராடி அதற்கான வெற்றியை வாங்கி தர மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ஃப் வார் 1991 வந்து அந்த ஆயிலுக்கும் பெட்ரோலுக்கும் சண்டை நடந்துச்சோ, ஸோ அதேமாதிரி வந்து இங்கே வந்து அந்த பஞ்சுகளுக்காண்டி வந்து சண்டை வந்து நடக்க போகுது. ஸோ அதேமாதிரி ராமேஸ்வரத்தில் பஞ்சு வந்து ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சரியாக தெரில. நம்ம வியூவர்ஸ் யாராவது ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் உண்மையிலே பஞ்சு ஃபேமஸ் இல்லைங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங்காக அங்கே தான் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் படத்தோடைய சப்ஜெக்டும் வந்து தான் ராமேஸ்வரத்தில் நடக்கக்கூடிய ஒரு போர் மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுகளுக்காண்டி ஏதோ ஒரு சம்திங் போர் வந்து நடக்குது, பஞ்சுகள்லாம் எரிக்கிற மாதிரி விஷுவல்ஸ்லாம் வந்து டீசர் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டெரிஃபிக்கான ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவங்களோட சொந்தக்காரங்க மேபி அதாவது அந்த பஞ்சுகள்னால் அந்த அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு வழியே இல்லாமல் திரும்பவும் ராமேஸ்வரத்துக்கு வந்து அவருடைய மக்களை வந்து காப்பாற்றுற மாதிரியான கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய வில்லன் மோஸ்ட் ப்ராபப்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வந்து இருக்க போகிறாங்க. நம்ம சூரஜ் அவர்கள் தான் வந்து வில்லனாக வந்து நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த திரைப்படம் வந்து இருக்க போகுது. ஸோ அதேமாதிரி நம்ம தனுஷ் அவர்களுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஜேர்னலிஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைனா அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மங்காத்தா படத்தில் அஜித் அவர்கள் வந்து ஒரு அண்டர் கவரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடித்தாரோ, ஸோ அதேமாதிரி நம்ம தனுஷ் அவர்கள் இங்கே அண்டர் கவரில் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. பட் நம்ம தனுஷ் அவர்கள் போலீஸ் சப்ஜெக்டே ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆக்சுவலி பண்ணதே இல்லை நினைக்கிறேங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, விதவித வேடங்களில் படம் பண்ணியிருக்காரு. பட் போலீஸ் கேரக்டரில் அவர் பண்ணி ஞாபகம் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்ம தனுஷ் அவர்கள் அண்டர் கவரில் இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு
மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக தாங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த கதையை பற்றி தான் உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் வந்து என்ன, இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உங்களுடைய ஹானஸ்டான கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் எனக்கு நன்றி, வணக்கம்.